ஆரம்ப சுகாதார நிலையங்கள் குறித்த அமைச்சர் மா சுப்பிரமணியனின் பேச்சு உண்மைக்கு புறம்பானது என்றும், அதிமுக ஆட்சியில் 42 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் திறக்கப்பட்டதாகவும் ஆதாரங்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 2017 முதல் 2021ஆம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சியின் போது 42 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் திமுக அமைச்சர் தவறான தகவல்களை சட்டப்பேரவையில் தெரிவித்ததாகவும் குற்றம் சாட்டினார். நான் பேசுகின்ற பொழுது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் குறுக்கிட்டு ஒரு தவறான உண்மைக்கு புறமான குற்றச்சாட்டை தெரிவித்த காரணத்தினாலே அவர் சொன்ன கருத்து பொய்யானது, உண்மைக்கு புறமானது. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது 2017 2021 வரை 42 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. அதற்குள்ள ஜிஓ நம்பரையும் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். இதை எதற்காக சொன்னேன் என்றால், நேற்றைய தினம் அவர் பேசியது தினகரன் பத்திரிகையிலே வெளியில் வந்திருக்கின்றது. அதற்காகத்தான் அதை மறுத்து இன்றைய தினம் சட்டமன்றத்திலே விளக்கத்தை கொடுத்திருக்கின்றேன். மிக்ஜாம் புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள சேதங்களுக்கு செய்யப்பட்ட செலவினம், நிதி ஒதுக்கீடு எவ்வளவு என்பதை திமுக அரசு தெரிவிக்க வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மிக்ஜாம் புயல் சென்னைக்கு வந்த பொழுது கனமழை பொழிந்தது. அதோடு சென்னை சுற்றியுள்ள சில மாவட்டங்களில் கனமழை பொழிந்து மக்களுக்கு உடைமைகள் சேதமடைந்தன. இந்த கனமழையால் மக்களுக்கு நிறைய சேதங்கள் ஏற்பட்டது. அப்படி சேதம் ஏற்படுகின்ற பொழுது அதற்காக செலவழித்த தொகை எவ்வளவு என்று கேட்டேன். அதற்கும் பதில் இல்லை. அதேபோல் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டங்களில் கனமழை பொழிந்தது. அந்த கனமழை பொழிகின்ற பொழுது அங்கே கடும் சேதம் ஏற்பட்டது. அந்த சேதத்திற்கு எவ்வளவு செலவு அரசின் மூலமாக செலவழித்தீர்கள் என்ற விவரத்தை கேட்டேன். அதுவும் அவர் பதிலிலே தெரிவிக்கப்படவில்லை. திட்டங்கள் அறிவிக்கப்படும் போதும் பிரச்சனைகள் ஏற்படும் போதும் அதற்கென குழுக்கள் அமைக்கப்படும் என்றும், அப்படி திமுக அரசு பொறுப்பேற்ற பின் எத்தனை குழுக்கள் போடப்பட்டன என்பது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்ற கேள்விக்கு பதிலில்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சாடினார். திட்டங்கள் அறிவிக்கின்ற பொழுதும் சரி, பிரச்சனைகள் ஏற்படும் சரி, அதற்கென்று ஒரு குழுவை போடுவார்கள். இதுவரை 52 குழுக்கள் மேலாக போடப்பட்டதற்காக எனக்கு தகவல் கிடைத்திருக்கின்றன. அவை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எத்தனை குழுக்கள் போடப்பட்டன, எத்தனை குழுக்கள் முழுமையான அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன, அந்த அறிக்கையின் பேரில் என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுக்கப்பட்டிருக்கின்ற விவரத்தை நான் கேட்டேன். அதற்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கேட்டேன். அதையும் மாண்புமிகு முதலமைச்சருடைய பதிலில் தெரிவிக்கப்படவில்லை. தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, எந்தெந்த தொழிற்சாலைகள் தமிழகத்திற்கு வருகின்றன, எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும் என்பது குறித்து முதலமைச்சர் பதிலுரையில் தெரிவிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். எந்தெந்த தொழிற்சாலைகள் தமிழகத்திற்கு வருகின்றது என்ற விவரம், அதில் எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும், எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கும் என்ற விவரத்தையும் நீங்கள் பதிலுரையில் தெரிவிக்க வேண்டும் சொன்னேன். அதையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. உங்கள் தொகுதியில் முதல்வன் என்ற திட்டத்தின் மூலம் பெறப்பட்ட மனுக்களில் எத்தனை மனுக்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் முதலமைச்சரின் பதிலுரையில் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டினார். அதோடு உங்கள் தொகுதியில் முதல்வன் என்ற திட்டத்தில் சுமார் 20.30 லட்சம் மனுக்கள் பெற்றதாகவும், அதில் 19.30 லட்சங்கள் மனுக்கள் தீர்வு காணப்பட்டதும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதில் சில விளக்கங்களை நான் கேட்டேன். இதில் எத்தனை மனுக்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கப்பட்டுள்ளது, எத்தனை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன என்ற விவரம் முதலமைச்சருடைய பதிலுரையில் தெரிவிக்க வேண்டும் என்றால் அதுவும் தெரிவிக்கப்படவில்லை. 1 டிரில்லியன் பொருளாதார அளவை எட்டுவோம் என்று சொல்கிறீர்கள், அதற்கான என்ன யுக்திகளை வைத்திருக்கிறீர்கள் என்பது குறித்து கேள்வியும் எழுப்பியும் முதலமைச்சர் பதிலுரையில் தெரிவிக்கப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சாடினார். 1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சி என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு என்ன யுக்திகளை கடைபிடிக்கின்றீர்கள்? 1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சி என்று சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல.
அதற்கு இந்த அரசு என்னென்ன யுக்திகளை கடைப்பிடிக்கின்றது என்ற விவரத்தை சட்டமன்றத்திலே பதில் உரையிலே தெரிவிக்க வேண்டும், அதுவும் தெரிவிக்கவில்லை. தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக தேர்தல் அறிக்கையில் சுமார் 11 லட்சம் ஹெக்டேர் தரிசு நிலங்களை சாகுபடிக்கு கொண்டு வரப்படும் என்ற அறிவிப்பு குறித்து முதலமைச்சர் பதில் உரையில் இல்லை என தெரிவித்தார். அவருடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் 11.7 லட்சம் ஹெக்டேர் தரிசு நிலங்களை சாகுபடிக்கு கொண்டு வரப்படும் என்று தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். இதுவரை எத்தனை லட்சம் ஹெக்டேர் தரிசு நிலங்களை இன்றைக்கு சாகுபடிக்கு கொண்டு வரப்பட்ட என்ற விவரத்தை நீங்கள் பதிலில் தெரிவிக்க, அதுவும் தெரிவிக்கப்படவில்லை. அதேபோல் 10 லட்சம் ஏக்கர் உள்ள இருபோக சாகுபடி பரப்பை 20 லட்சம் ஏக்கராக உயர்த்தவும் சொன்னார்கள். அதற்கும் உண்டான பதில் இந்த பதில் உரையில் கிடைக்கப்படவில்லை. மேட்டூர் அணையிலிருந்து போதிய தண்ணீர் திறக்கப்படாததால் சுமார் 5,25,000 ஏக்கர் நிலத்தில் பயிரிடப்பட்ட குறுவை சாகுபடியில் சுமார் 3.5 லட்சம் ஏக்கர் கருகிவிட்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை தெரிவித்தார். முழுமையான தண்ணீர் கிடைக்காத காரணத்தினால் கிட்டத்தட்ட 5.2 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செய்யப்பட்டதில் 3.5 ஹெக்டேர் அந்த பயிரிட்ட பயிர்கள் தண்ணீர் இல்லாமல் கருகி சேதமடைந்து விட்டன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் சேர்த்துக் கொள்வோம். ஆனால் இந்த விடியா திமுக அரசு திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு ஆட்சி செய்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்படாத காரணத்தினால் இந்த குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு அந்த காப்பீட்டு தொகை கிடைக்கவில்லை. காலம் தாழ்த்தி தண்ணீர் 10 நாட்கள் திறந்தனால் அந்த பயிர்களும் வாடிக்கொண்டிருக்கின்றன. பல பயிர்கள் சம்பா தாளடி பயிர்கள் இன்றைக்கு கருகிவிட்டன. அதையெல்லாம் வேளாண் துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் முழுமையாக கணக்கிட்டு ஒரு ஹெக்டருக்கு 1 ஏக்கருக்கு 35,000 ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்று நான் என்னுடைய மேதக ஆளுநர் உரையிலே நான் தெரிவித்தேன். அதற்கும் பதில் அளிக்கவில்லை. தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து முதலமைச்சரின் பதிலுரையில் தெரிவிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். இன்றைக்கு ஏழை எளிய நடுத்தர மக்கள் அன்றாடம் உழைத்து வாழ்கின்ற மக்களுக்கு இந்த விலைவாசி என்பது மிகப்பெரிய சுமை. அவை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு விலைவாசி உயர்ந்திருக்கின்றது என்ற பட்டியலை நேற்று தினம் படித்தேன். அந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு முதலமைச்சரிடத்தில் எந்த பதிலும் இல்லை. திமுக அரசு அறிவித்தவாறு அத்தியாவசிய பட்டியலில் கட்டுமான பொருட்கள் சேர்க்கப்பட்டு இந்த விலை ஏற்றத்தை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் முதலமைச்சர் பதிலுரையில் இது பற்றி தெரிவிக்கப்படவில்லை என கூறினார். கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்கின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்படும் என்று திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார்கள். அதை நான் கடந்த ஆண்டே சுட்டிக்காட்டினேன். இன்று வரை கட்டுமான பொருட்கள் விலை இறக்கவே இல்லை. இதையெல்லாம் கருத்திலே கொண்டு இந்த நீங்கள் அறிவித்தவாறு அத்தியாவசிய பட்டியலில் இதை சேர்க்கப்பட்டு இந்த விலை ஏற்றத்தை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். அதற்கும் பதில் இல்லை. திமுகவின் 520 வாக்குறுதிகளில் 95% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதாக திமுக அமைச்சர்கள் பச்சை பொய் பேசி வருவதாக சுட்டிக்காட்டியும் இதுகுறித்து முதலமைச்சர் பதிலுரையில் இல்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சித்தார். தேர்தல் அறிக்கையிலே 520 அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். அந்த 560 அறிவிப்புகளே இதுவரை ஒரு 10% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டிருந்தது. மீதியுள்ள 90% அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் முதலமைச்சர்களும் மற்ற அமைச்சர்களும் எங்கே பொதுக்கூட்டத்துக்கு சென்றாலும் அல்லது பேட்டி அளித்தாலும் பத்திரிகை வாயிலாகவும் இவர்கள் ஆட்சி அமைந்த பிறகு இவர்கள் அறிவித்த 520 அறிவிப்புகளில் 95% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக சில அறிவிப்புகளை கோடிட்டு காட்டின. அதற்கும் பதிலில்லை. விடியா திமுக தேர்தல் நன்கொடை பத்திரம் மூலம் நிதி திரட்டி அதிமுகவை ஒடுக்குவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார். இங்க இருக்கிற திமுக வாங்கலையா? வாங்காத கட்சி அண்ணா திமுக கட்சி ஒண்ணுதான். புரியுதுங்களா? அதாவது நாங்க சொல்றது நீங்க பாரதிய ஜனதா திமுக வாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே, பயந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க. வாங்கியிருக்காங்களா? அவையெல்லாம் பதில் சொல்லட்டும், அப்பதானே வழியில் வரும்.
இப்படி தடுத்தா தான் எங்களை போல இருக்கிற கட்சி நடத்துறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட பணம் இவர் கொள்ளையடிக்கிறது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பத்திரத்தின் மூலம் நிறைய நிதி திரட்டி எங்களை போல இருக்கிற கட்சி ஒடுக்குறாங்க, நெசுக்குறாங்க. அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்போம் என்றும் மக்களுக்கு சேவை செய்வதுதான் தங்களுடைய நோக்கம் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதிபட தெரிவித்தார். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுடைய பிரச்சனை தமிழ்நாட்டு மக்களுக்கு சாதகமாக இருந்தால் ஆதரிப்போம், பாதகமாக இருந்தால் எதிர்ப்போம். அது ஆளுகின்ற போது கூட்டணியாக இருந்தாலும் சரி, இல்லது கூட்டணி இல்லாமல் வெளியில் இருந்தாலும் எங்களுக்கு எஜமானர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களுக்கு வாக்களித்து எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகிறார். இங்கே இருக்கின்ற மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். அதற்காக தான் நாங்கள் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். இவர்களைப் போல பதவிக்கு அதிகாரத்துக்கு நாங்கள் எப்பொழுதுமே அடிமையாக இருந்தது கிடையாது. மக்கள் குறித்து சேவை செய்வதுதான் எங்களுடைய கட்சியுடைய நோக்கம். அதுதான் எங்களுடைய தலைவர்கள் வகுத்து தந்த பாதை. அதன் வழியில் தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம்.